ஏன்னா நம்ம வெளியில இருக்க அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி சினிமால பல அரசியல் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான பல பிரச்சனைகள் இங்க வந்து இன்னைக்கு என்ன படத்துல நடக்குதுன்னே தெரியல. ஒரு படம் எடுத்தா எல்லா படத்துலயும் பிரச்சனை. எந்த படம் ஆரம்பிச்சு எந்த படம் தியேட்டருக்கு போனாலும் பிரச்சனை. அது சர்க்கார்ல ஆரம்பிச்சு நாளைக்கு தோனி கபடி குழு வரைக்கும் பிரச்சனை தான் இருக்க போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, சினிமா நல்லா இருக்கணும்னு யாருமே இங்க நினைக்கிறதே இல்ல. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ தீபாவளி பட பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுனால மற்ற படங்கள் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஈசி மெம்பர் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கூட சொன்னாங்க, அவங்க படத்துக்கு பிரச்சனைனா தான் ரிசைன் பண்ணாங்க. சரி, அவங்க படத்துக்கு பிரச்சனைனா தான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு ஒரு குரலை கொடுக்குறாங்களே. நாம என்ன செய்ய போறோம் அடுத்த கட்டத்துக்கு? இந்த சினிமாவை நம்பி இங்க ஒரு பொழப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மிக மிக ஆபத்தான ஒரு சூழல்ல சினிமா இருக்கு. இதை நம்ம ரொம்ப ஆழமா நீங்க கவனிக்கல அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்டையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டையும் இந்த சினிமா போயிடும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க யாருக்கிட்டையுமே இந்த வருமானம் போகாது. ஏன்னா இன்னைக்கு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ போன வாரம் கூட தியேட்டர் அசோசியேஷனில் வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தலை அப்படின்னா மொத்த தேட்டரையும் நீங்கள் இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா எல்லாரும் ஆப்பில் படம் பார்த்துப்பாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் 500 நெட்ஃப்ளிக்ஸில் காமிச்சிங்கன்னா உலக சினிமா முதற்கொண்டு மொத்தத்தையும் நாங்கள் உட்காந்து வீட்டிலேயே படம் பார்த்துக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. தேட்டருக்கு யாரும் வந்து படம் பார்க்கக்கூடிய சூழல் இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டிவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு டிவி நிகழ்ச்சியே நம்ம அதில் உட்காந்து பார்த்துக்குறோம் இப்போ பார்க்கலான்னு. அதனால் காலத்தோடு சேர்ந்து இந்த சினிமாவை நாம் காப்பாற்றலை அப்படின்னா இந்த சினிமா உங்களை காப்பாற்றாது. இதை நம்பி இருக்கிற தொழில்கள் எல்லாம் முடங்கி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சினிமா இருக்கும், ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமா இன்னைக்கு ஒரு மோனோபாலியான சிஸ்டம் இருக்கு இல்லையா? என்னுடைய இயக்குனர் தாமிரா வந்து அவ்வளோ போராடி அந்த ஒரு சினிமா எடுத்தார். அவரால் எடுத்து ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் கடன் வாங்காமல் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு கடனாளியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான சூழல்லாம் எங்கே நடக்கும்? அப்போது இன்னைக்கு ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பல பிரச்சனையை தாண்டி கொண்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து படத்தை விற்கிறாரு. அப்போ அந்த விநியோகஸ்தருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ஓசி கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் சங்கங்கள் இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடியே கிளியரன்ஸ் பண்ணி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு படம் கொடுக்கலாமா இல்லையான்னு முன்னாடி தெரியுமா எங்களுக்கு? இந்த விநியோகஸ்தருக்கு படம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஏன் போய் சாவறான்? அதை போய் படம் எடுத்த அத்தனை பேர் வந்து இன்னைக்கு போய் நடுரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ண? அந்த ஆள் ஒரு படத்தை நம்பி எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு பிளாக்மெயில் பண்ண மாதிரியான சூழல் நடக்குது. அந்த காசை அவர் வாங்கின கடனை கட்டினாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? கேட்டா ஒரே ஒரு பேப்பர்ல ஆடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி திருத்திக்கிறது தவிர? அப்ப இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மறுபடியும் ஒரு கண்ணீர் மல்க அவங்க பிரஸ்ஸை சந்திச்சு ஒன்று சொன்னாரு. ஒரு மறு ரிலீஸ் டேட் கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு தகவலையும் காணோம். மறு ரிலீஸ் கொடுங்க, அந்த படத்துக்கு ஒரே ஒரு தேதி கொடுங்க, நான் என் படத்தை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினார். அதுக்கு நம்ம என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. அப்போ சினிமாவில் இருக்கிறவங்களும் சினிமாவை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம ஒற்றுமையாக மேற்கொள்ளலை அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, மல்லாக்காப்படுத்து எச்சி துப்புனா மேலே தான்டா வந்து விழுகும் நம்ம மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிறது மேலே துப்பிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம மேலே தான் விழுகுன்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் சுயநலத்துக்காக செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திருப்பும் சுற்றி உங்களை தான் வந்து சேரும். தன்மனை தன்னை சுடுன்னு சொல்லுவான். முன்னாடி தமிழ் ராக்கர்ஸில் வேற படம் வந்துட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, சின்ன படம் வந்துச்சு, நம்ம படம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எந்த படம் வந்தாலும் முதல்ல போடுறான் பெரிய படத்தை. இன்னைக்கு வலிக்குது எல்லாருக்கும். இன்னைக்கு வலிக்குதுல ரிலீஸ்க்கு முன்னாடியே போடுறாங்க. அப்போ ஏன் அன்னைக்கு பண்ணல? அப்போ அவங்க படத்துக்கு மட்டும் குரல் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு மொத்த சினிமாவுக்கு தயவு செஞ்சு நீங்க குரல் கொடுத்து ஒற்றுமையாக இல்லைன்னா விநியோக சங்கத்துல இருந்து தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துல இருந்து அனைவருமே ஒற்றுமையாக இல்லைன்னா இந்த சினிமாவை இழுத்து மூடாது. சினிமா உங்களை மூடிடும். யாரெல்லாம் நீங்க ஒரு மோனோபாலியா சிஸ்டம் பண்ணிட்டு இருக்குமோ அவர்கள் எல்லாரும் நீங்க வருமானத்தை இழந்துட்டு இன்னொருத்தர் கையில சினிமாவை தாரை வாத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. வெப்சீரிஸ் வந்துருச்சு, அதுக்கு ஒரு நடிகர்கள் தயாராகிடுவாங்க. நாங்கள் அங்கே பாட்டு நடிச்சுட்டு அங்கே போயிடுவோம். எங்கேயோ நடிக்க வண்டி ஓடணும் எல்லாருக்கும். அப்போது அதுக்கு டைரக்டர் வந்துடுவான், அதுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்துடுவான், அவன் பாட்டுக்கு அதுக்கு ஒரு ஆப் வந்துடுவான். டெய்லி காசு எங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இப்போ ஆப்பில் வருது. எவ்வளோ பேர் பார்க்குறான், எத்தனை செகண்ட் அந்த படத்தை பார்க்குறாங்கிறது முதற்கொண்டு அவன் வந்து உங்களுக்கு எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு எடுத்து கொடுக்குறான். ஆப் போட்டுட்டு நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்கும்போதே 10 செகண்ட் படம் பார்த்துட்டு எவனா ஸ்கிப் பண்ணான்னா அடுத்த எபிசோடில் அவனை டார்கெட் பண்ணுறான். உன்னோட எபிசோடில் 10 செகண்டில் இத்தனை பேர் வந்து வெளியில் போயிட்டான், நீ எடுக்கிறத ஒழுங்காக எடுங்கிற அளவுக்கு மானிட்டர் பண்ணி வியூவர்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ சினிமாவில் தேட்டரில் போட்டு
4 ஷோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 4 ஷோ வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பகல் ஷோ போட்டு அந்த சினிமாக்காரனை கொலை பண்றீங்க. சின்ன படங்கள்லாம் காலையில 11 மணி ஷோ. எல்லாரும் வந்து ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம் பார்க்கறதுக்கு காலையில வருவாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வருவாங்க. லீவ் போட்டு வருவாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா கபடி பார்க்க காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த சினிமா வாழும்? அப்போ தற்கொலைக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. ஏன் இந்த சாயங்காலம் நைட் ஷோவும் ஈவினிங் ஷோவும் வந்து பெரிய படங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா? ஏன் அதை ரிவர்ஸாக பண்ணுங்களேன். பெரிய படங்களுக்கு பகலில் கொடுங்க, சின்ன படங்களுக்கு சாயங்காலம் கொடுங்களேன். பெரிய ஹீரோ படம் எப்படினாலும் வந்து பார்ப்பாங்களே, அவனுக்கு கொடுங்க. அவன் இவனமே ஆளை வந்து சாக விட்டுட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? தேட்டருக்கு வர்றவனை நீங்கள் தான் குறைக்கிறீங்க. அவன்லாம் ஆப்பில் இன்னைக்கு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு தேட்டருக்கு வந்து இழுத்து மூடிட்டு கிளம்பி போக வேண்டியதாக எல்லாரும் உட்காந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த லைனில். ஸோ இது மாதிரியான மாற்று சிந்தனைகளை நம்ம முன்னெடுத்து வைக்கணும். அது மாதிரி திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணா இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு. டெக்னாலஜியோட நம்ம உடந்து ஓடலை, உள்ளே இருக்கிற வந்து தின்பண்டங்களுடைய விலையை குறைக்கலை அப்படின்னா மால்கள் சர்வைல் ஆகிட்டு இருக்கும். சின்ன சின்ன சிங்கிள் தேட்டர் எல்லாம் மூடிட்டு போகக்கூடிய சூழல் தான் வரும் இங்கே. ஸோ அதனால் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். சின்ன படங்களை நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படின்னா பகல் காட்சியை பெரிய படங்களுக்கு கொடுங்க, இரவு காட்சி மாலை காட்சியை சின்ன படங்களுக்கு கொடுங்க. அதே போன்று ஃபெஸ்டிவல் டேட்டில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது போது சின்ன படங்களுக்கு கொடுங்க. பெரிய ஹீரோ படம் என்றைக்கு வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்களே, என்றைக்கு வேணால் படம் பார்க்க தயாராக இருக்காங்களே. அப்போ அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வரைமுறைகள் நீங்கள் கொண்டாந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.